அமித்ஷா சொல்கிறது எந்த விதத்தில் நம்ப முடியும்? இங்கே வந்து டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒன்று நடக்க போகுதுன்னு எக்ஸ்போஸ் பண்ணது தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அதுக்கு பிறகு தான் அமித்ஷா பேசுகிறார். 2030 வரைக்கும் காத்திருக்க அமித்ஷா தயார் கிடையாது. அமித்ஷா சொல்றாரு இல்ல தமிழ்நாட்டுக்கு வந்து எண்ணிக்கை குறையாது. அதையும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் எண்ணிக்கை கூடுற மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டா நமக்கு 9 சீட்டு கூடலாம். ஆனால் உத்தரப்பிரதேசம்ங்கிற ஒரே ஒரு மாநிலத்துக்கு 70 சீட்டு. அது என்ன தரவு இருக்கு, என்ன அடிப்படை இருக்கு? நீங்க எப்படி சொல்றது? என்ன இதுக்கு என்ன அடிப்படை இல்ல? ஏதாவது அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு 9 சீட்டு தான் குறையும், ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு நாங்க 50 சீட்டு அதிகப்படுத்துவோம், இப்படி கால்குலேஷன்ஸ் ஏதாவது போட்டுருக்காங்களா? டிராஃப்ட் வடிவமைச்சிருக்காங்களா? என்ன கேட்கிறேன், அவங்களுக்கு மெஜாரிட்டியே கிடையாது. ஆனா மறைமுகமாக தொகுதி மறுவரையறைக்கான சூழலை உருவாக்குறாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது செஞ்சா அவங்களுக்கு வசதியா செஞ்சுக்கலாம். தென்னிந்தியாவுக்கு பிரச்சனை வரும், தென்னிந்தியாவின் ரெப்ரசன்டேஷன்ஸ் குறையுங்கிறீங்க நீங்க தான். ஆனா வந்து மெஜாரிட்டி இல்ல, நாயுடு அவர்களோட கைக்குள்ளதான் மோடி இருக்கிறாரு, அவரை மீறி எதுவும் பண்ணிட முடியாது. இந்த மெஜாரிட்டி இல்லாம போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தினது இந்தியாங்கிற ஒரு கூட்டமைப்பு. தமிழ்நாட்டு மக்கள் தன்னோட தேவை தமிழ்நாடு அரசு கிட்ட கேட்டுக்க போறாங்க. உத்தரப்பிரதேச மக்கள் தன்னோட தேவை உத்தரப்பிரதேச அரசு கிட்ட கேட்டுக்க போறாங்க. ஒன்றிய ஆட்சி தன்னோட கையில வச்சிருக்கிற அதிகாரங்களை பகிர்ந்து கொடுங்க. அதுதான் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க. அதை செய்யாம இருக்கிற அரசாங்கம் இதை மட்டும் செய்யுதுன்னா நோக்கம் மாநிலங்களை காலி பண்ணணும். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திருமிகு சிந்தன் அவர்கள். சார் வணக்கம். டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுனால, தொகுதி மறுவரையறை நடக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் நடக்காது அப்படின்னு தற்போது கூட தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நாட்டின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சியினர் எல்லாம் சேர்ந்து மக்களை அச்சப்படுத்திட்டு இருக்கீங்களா, பயமுறுத்திட்டு இருக்கீங்களா? தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சனை வந்துடும், இங்க தொகுதிகள் குறைஞ்சிரும் அப்படின்னா அமித்ஷா சொல்றது எந்த விதத்தில் நம்ப முடியும்? அமித்ஷா இதுக்கு முன்னால் நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்திருக்கிறாராங்கிற கேள்வி இருக்கு. இங்க வந்து டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒன்று நடக்க போகுதுன்னு எக்ஸ்போஸ் பண்ணது தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அதுக்கு பிறகுதான் அமித்ஷா பேசுறாரு. என் கேள்வி என்ன, 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கும் போதே அது எப்ப நடைமுறை ஆகுங்கிறதெல்லாம் சொல்லும் போதே டீலிமிட்டேஷன் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறக்கும் போது அங்க 1000 சீட்டு போட்டிருக்காங்கன்னா அப்ப என்ன நடக்க போகுதுங்கிற விஷயங்கள் அப்பயே பேசிட்டாங்க. முதல்வர் தான் எக்ஸ்போஸ் பண்ணாருன்னு சொல்லணுமா? நிச்சயமா. ஏன்னா இதெல்லாம் நடக்கும்போது ஒரு காலத்துல வரும்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா 1976ல நம்ம அரசியல் சட்ட திருத்தம் பண்ணும்போது நம்ம கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறோம், திரும்ப டீலிமிட்டேஷன் வரும்னு தெரியும். ஆனா 2026க்கு பிறகு வரும்னு உங்களுக்கு தெரியுமா? 2026க்கு பிறகு உண்மையில வந்து சட்டப்படி நடந்திருந்தா 2030ல தான் ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடந்திருக்கும். 2021ல நடக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை கொரோனா பெருந்தொற்று காரணமா 1 வருஷம் தள்ளி வைக்கலாம், 2 வருஷம் தள்ளி வைக்கலாம். 2025ல நடத்திருக்கலாம்ல, போன வருஷம் நடத்திருக்கலாம், நடத்தல. இந்த வருஷமா நடத்திருக்கலாம்ல, போன வருஷம் தேர்தல். இந்த வருஷம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் 2026ல பல்வேறு மாநில தேர்தல் இருக்கிற சூழல்ல ஏன் அந்த பக்கம் தள்ளி வைக்கிறீங்க? அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு அப்புறம் வந்தா தான் டீலிமிட்டேஷன் பண்ண முடியும். 2030 வரைக்கும் காத்திருக்க அமித்ஷா தயார் கிடையாது. இப்ப அவர் என்ன சொல்றாரு, அதாவது முதலமைச்சர் சொன்னதுக்கு அப்புறம் அமித்ஷா சொல்றாரு இல்ல தமிழ்நாட்டுக்கு வந்து எண்ணிக்கை குறையாது. அதையும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல எண்ணிக்கை கூடுற மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டா நமக்கு 9 சீட்டு கூடலாம். ஆனா உத்தரப்பிரதேசம்ங்கிற ஒரே ஒரு மாநிலத்துக்கு 70 சீட்டு கூடும். இல்ல அது என்ன தரவு இருக்கு, என்ன அடிப்படை இருக்கு? நீங்க எப்படி சொல்றது? என்ன இதுக்கு என்ன அடிப்படை இல்ல? ஏதாவது அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு 9 சீட்டு தான் குறையும், ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு நாங்க 50 சீட்டு அதிகப்படுத்துவோம், இப்படி கால்குலேஷன்ஸ் ஏதாவது போட்டுருக்காங்களா? டிராஃப்ட் வடிவமைச்சிருக்காங்களா? இதுக்கு அமித்ஷா போடல. ஆனா மெக்மில்லன்னு ஒரு ஆய்வறிக்கை இருக்கு, அவர் வந்து கணக்கு போட்டு சொல்லியிருக்கிறது தான். ஏன்னா அந்த ஆய்வு வந்து சயின்டிபிக்கா பண்ணது, ப்ரொஜெக்ஷனை வச்சு. அதாவது மக்கள் தொகை இந்த குரோத்ல வளர்ந்துகிட்டு இருக்கு. ஏங்க இந்த சட்டம் போடும் போது நம்ம 4 கோடி மக்கள் தொகை இருந்தா இன்னைக்கு 8 கோடி ஆயிருக்கும். ஆனா உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அப்ப உத்தரப்பிரதேசத்தோடைய சீட்டுகள் எண்ணிக்கை அதிகரிக்குது. அப்ப மக்கள் தொகையை கட்டுப்படுத்த தான் நீங்க அன்னைக்கு சட்டம் போட்டீங்க. கட்டுப்படுத்தாதவங்களுக்கு இன்னைக்கு இன்சென்டிவ் கொடுக்குறீங்க. இதை வந்து ஆய்வாளர்கள் கணக்கு போட்டு இந்த போக்குல தான் போகும், யூபிக்கு 143 சீட்டு வரும் என்பதெல்லாம் கணக்கு போட்டு சொல்றாங்க. இல்ல அந்த ஆய்வாளரோட நம்பர்ஸ் தான் நடக்கும்னு எப்படி சொல்றீங்க? ஏன்னா ப்ரொஜெக்ஷன் அதுதான். நான் என்ன கேட்கிறேன், 2026 கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில ஒரு அரசு இயங்குதுன்னா அந்த அரசு நீங்க சொன்ன மாதிரி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின
அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்கு அடிப்படையான கேள்விதான். 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி இருக்கணும்ல. அப்படி பார்த்தா 31 தான் அடுத்த கணக்கெடுப்பு நடக்கும். 31க்கு பிறகுதான் இந்த பிரச்சனை விவாத பொருளாகும். ஒரு 10 ஆண்டு டைம் வந்து மாநிலங்களுக்கு கிடைச்சிருக்கும். என்ன பண்ணலாம், இந்த சூழலை எப்படி எதிர்கொள்ளலாம்னு சொல்லிட்டு. ஒருவேளை யூபி மாதிரி மாநிலங்கள் வந்து மக்கள் தொகை கட்டுப்படுத்துற நடவடிக்கை கூட வேகப்படுத்திருக்கலாம் ஒரு 10 ஆண்டு காலம் கிடைக்கும் போது. ஆனா இன்றைக்கு 2026 நடத்தலாம்னு எங்காவது விவாதிச்சு முடிவெடுச்சாரா அமித்ஷா? எங்கேயும் விவாதிக்கல. உங்க நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்கல, உங்க சட்டமன்றத்தை கேட்கல. ஆனா உங்க மக்கள் தலையெடுத்து இதுதான் தீர்மானிக்கும். அப்ப எண்ணிக்கை குறையும், பிரதிநிதித்துவம் குறையும் சொன்னா ஜனநாயக சீரழியுங்க. இது முக்கியமான பிரச்சனை. இது இல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. மற்ற எல்லா விஷயங்களை தாண்டி தமிழ்நாட்டுக்கு பேச வேண்டிய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. கட்சிகள் கடந்து எல்லாரும் சேர்ந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, உங்களுடைய எண்ணம் இதுல என்ன அப்படிங்கறத சொல்லுங்கலாம் கேட்டிருக்கிறாரு. ஆனா அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் போது தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கும் போது ஏன் இவ்வளவு அச்சப்படும்? ஏன் அச்சப்படணும்னா இது அமித்ஷாவுடைய வார்த்தை சம்பந்தப்பட்டது இல்ல. ஏன்னா அமித்ஷா இப்படி ஒரு திட்டம் இருப்பதை மக்கள்கிட்ட முன்னால சொல்லல. மாறாக இந்த திட்டத்தை மட்டும் மறைச்சிட்டு மீதி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு நாடு ஒரு தேர்தல்னு வரும்போது நாம வந்து அதை எதிர்த்தோம். இது ஒரு நாடு தானே, ஒரே தேசம் கிடையாது, பல தேசங்களின் நாடு. ஆனா இவங்க ஒரு தேசம் ஒரு தேர்தல்னு கொண்டு வந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க. மாநிலங்களுடைய அதிகாரத்தை பறிக்கிற விதமாக அந்த சட்டம் இருக்கு. உள்ளாட்சிகளுடைய அதிகாரத்தையும் பறிக்கும். சரி, இதுதான்னு பார்த்தா நாட்டு மக்களுக்கு அவங்க ஓட்டு போடுறதுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வாய்ப்பு வரும். இடையில உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வாய்ப்பு வருங்கிறத வந்து நீங்க மாறி புரிஞ்சுக்குங்க. இடையில தேர்தல் நடந்தா ஒரு எம்பி எம்எல்ஏ தேர்தலுக்கு வருவார், ஒரு எம்எல்ஏ எம்பி தேர்தலுக்கு வருவார். சோ நீங்க பார்க்க போறது பிரதிநிதிய. ஆனா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தேர்தல் வரும்னா நீங்க பார்க்க போற யாரா இருந்தாலும் ஒரு வேட்பாளர் மட்டும்தான். அப்ப மக்களுடைய கேள்வி கேட்கிற உரிமையவே காலி பண்ற சட்டம் அது இல்ல. நீங்க பேசுற விஷயங்கள்லாம் புரியுது. ஆனா இதெல்லாம் இப்ப நடைமுறை ஆயிடுச்சா? தமிழ்நாட்டுக்கு நம்பர்ஸ் குறைஞ்சு உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாயிடும், இதனால தமிழ்நாட்டோட உரிமைகள் பாதிக்குங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? ஏதாவது பார்லிமெண்ட்ல விவாதிச்சாங்களா இவ்வளவு நம்பர்ஸ் குறையுங்கிறத? இல்ல டிராஃப்ட் ஏதாவது வடிவமைச்சாங்களா? எதன் அடிப்படையில இதை பேசுறோம்? ஏன்னா ஏற்கனவே அமெண்ட்மெண்ட் பண்ணது நம்ம தான். 2026க்கு பிறகு வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கீடின் அடிப்படையில நாடாளுமன்ற இடங்களை மறுவரையறை செய்யலாம்னு முடிவு பண்ணணும். இந்த இடைப்பட்ட காலத்துல சட்டத்துக்கு மாறாகவே ஜம்மு காஷ்மீர்லயும் அஸ்ஸாம்லயும் பாஜக டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் செஞ்சிருக்காங்க. அப்ப நாம அங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். அந்த எதிர்ப்பை அவங்க கண்டுக்கல. சோ இங்க எதிர்ப்பு குரலுக்கு பாஜக மதிப்பு கொடுக்காதுன்னு நமக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம செஞ்ச திருத்தத்தின்படி 2026க்கு பிறகு ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தால் அந்த முடிவின் அடிப்படையில நாடாளுமன்ற மறுவரையறை செய்யறதுக்கு தனியாக அனுமதி தேவையில்லைன்னு நமக்கு தெரியும். இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, சரியான நேரத்துல இப்ப எழுப்புனா ஒருவேளை 2025ல அறிவிங்க மக்கள் தொகை கணக்கெடுப்ப. அப்ப இந்த பிரச்சனை 2035க்கு தள்ளி போயிடும் இல்ல. 2025ல நடத்துங்க. அதனாலதான் இன்னைக்கு பேச வேண்டியிருக்கு. வேற என்ன காரணம்? எப்படி எதிர்கொள்ள? இதுக்கு நம்ம தனியா அவங்க அனுமதி வாங்க தேவையில்லை. நான் என்ன கேட்கிறேன், அவங்களுக்கு மெஜாரிட்டியே கிடையாது. ஆனா மறைமுகமாக தொகுதி மறுவரையறைக்கான சூழலை உருவாக்குறாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது செஞ்சா அவங்களுக்கு வசதியா செஞ்சுக்கலாம். தென்னிந்தியாவுக்கு பிரச்சனை வரும், தென்னிந்தியாவின் ரெப்ரசன்டேஷன்ஸ் குறையுங்கிறீங்க நீங்க தான். ஆனா வந்து மெஜாரிட்டி இல்ல, நாயுடு அவர்களோட கைக்குள்ளதான் மோடி இருக்கிறாரு, அவரை மீறி எதுவும் பண்ணிட முடியாது. இந்த மெஜாரிட்டி இல்லாம போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தினது இந்தியாங்கிற ஒரு கூட்டமைப்பு. அந்த இந்தியாவை வலுப்படுத்தியது மாநில கட்சிகள். மாநிலங்களுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டா மாநில கட்சிகளால மக்களுக்கு என்ன செஞ்சிட முடியும்? கம்யூனிஸ்டுகள் மாதிரி மாற்று அரசியல் பேசுறவங்களோட அதிகாரம் பறிக்கப்பட்டா அரசியல்ல அந்த கொள்கைகளுக்கு என்ன இடம் இருக்கும்? அதை புரிஞ்சுக்குங்க. வெறுமனே இவர்கள் அதிகாரம் செலுத்துகிற மாநிலம் பாஜக இருக்கிற மாநிலம் இல்ல. அந்த மாநிலங்கள் எல்லாத்திலையும் மக்கள் நல திட்டங்களோட நிலைமை என்ன? உத்தரப்பிரதேசல என்ன நிலைமை? கல்விக்கூடங்கள் எப்படி இருக்கு? ரேஷன் கடை இருக்கா? பீகார்ல நிலைமை என்ன கட்டமைப்பு இருக்கு? சோ நீங்க இதையெல்லாம் சேர்த்து பார்க்கணும். ராஜஸ்தானும் பீகாரும் யூபியும் மகாராஷ்டிராவும் குஜராத்தும் வெஸ்ட் பெங்காலும் சேர்ந்தாலே ஒரு மெஜாரிட்டியை கொடுத்துட முடியுங்கிற நிலைமையில இந்த மாநிலங்களுடைய அரசியல் தான் இந்திய அரசியலாக வரும் என்று சொன்னா, இப்பயும் தென்னிந்தியாக்கான ரெப்ரசன்டேஷன் கம்மி தானே சார்? இப்பயும் அந்த ஸ்டேட்டோட நம்பர்ஸை வச்சே இந்தியால ஆட்சி அமைச்சர முடியும் தானே? இப்ப இருக்கிறத விட மோசமான நிலைமைக்கு போலான்னு என்ன ஒப்புதல் கொடுத்து சொல்றீங்களா? இப்ப நம்ம மோசமா இருக்கோம், இப்ப நமக்கு அதிகார பகிர்வுக்காக ஏற்கனவே போராடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் மோசமா போராடுற நிலைமைக்கு தள்ளு. இன்னும் மோசமான வராதுங்கிறாரு அமித்ஷா. எப்படி வராம போயிடும்? நீங்க இங்க வந்து வெறும் 9 சீட்டு தான் உயரும், உத்தரப்பிரதேசத்துல 70 சீட்டு உயருங்கிறது தான் கால்குலேஷன். இல்ல அந்த கால்குலேஷன் இல்ல, இது வரைக்கும் எங்கேயும் டிரைவ் பண்ணி டிராஃப்ட் அவங்கள்ட்ட கொடுக்கல. இப்படித்தான் நடக்கும். இதை டிரைவ் பண்ண வேண்டியது இல்ல. நீங்க புரிஞ்சுக்கங்க, இது தேர்தல் ஆணையத்து கைக்கு போயிடும். ஏன்னா ஜம்மு காஷ்மீர்ல மக்கள்கிட்ட வந்து இப்படி தொகுதியை வச்சுக்கலாம்னு மக்கள்கிட்ட அனுமதி கேட்டாங்களா? அஸ்ஸாம்ல கேட்டாங்களா?
இனி அப்படி வராது. நீங்க நாடாளுமன்றத்துல அரசியல் சட்ட திருத்தம் மூலமா நீங்க ஏற்படுத்தின ஏற்பாடு இது. அப்ப இது வராது உங்ககிட்ட ஒப்புதல் கேட்க போறது இல்ல. சயின்டிபிக்கா ஆய்வாளர்கள் தான் கால்குலேட் பண்ணி சொல்ல முடியும். அததான் நான் வச்சு பேசிட்டு இருக்கோம். அதை நான் மட்டும் பேசல, முதலமைச்சர் பேசியிருக்காங்க. முதலமைச்சர் அது அதிகாரிகள் கிட்ட கேட்டுதான் பேசியிருக்காரு. சோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது. இப்ப பிரச்சனை என்ன? தொகுதியோட எண்ணிக்கை குறையும் என்பது உண்மை. ஒண்ணு நம்பரா குறையும், இல்லைன்னா ப்ரொபோர்ஷனா குறையும். நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டுக்காக நம்ம பேசணும்னு கூட பார்க்காதீங்க. தமிழ்நாட்டுக்காக நம்ம சட்டமன்றத்துல பேசிக்கலாம். ஆனா நாடாளுமன்றத்துல கூட்டாட்சி இந்தியாவா அது இருக்குமான்னு பாருங்க. கூட்டாட்சி இந்தியாவா அது இருக்காது. எல்லா மாநிலங்களும் சமமாக ரெப்ரசென்ட் பண்ணப்பட்ட இப்பயும் வட இந்தியாவோட நம்பர்ஸ் அதிகம் தான். இப்ப இருக்கிறது பீகாரோ இல்ல குஜராத்தோ அவங்க எல்லாரும் சேர்ந்தே வந்து ஒரு பெரும்பான்மைங்கிற நம்பர்ஸை கொடுக்கற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கு. நான் வட இந்தியாவை தென்னிந்தியாவும் பேசல. இந்த ஃபார்முலாவை எப்ப மாத்த போறோம்னு கேக்குறேன். அமெரிக்காவில் ஒரு ஃபார்முலா இருக்கு. மக்கள் தொகை வித்தியாசம் இருந்தாலும் ஒரு ஸ்டேட்டுக்கான ரெப்ரசன்டேஷன் தனியா அவங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா போடுறாங்க. அதுக்கு 1929 சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இருக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கு, யூகேல இருக்கு. இன்னுமே சொல்ல போனா இந்த பிரச்சனை ஏன் எழுப்புறாங்க உண்மையை சொல்லுங்க. இந்த பிரச்சனை இப்ப தொகுதி மறுவரை ஏன் வருது? அதாவது மக்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்ல, அது மட்டும் இல்ல, ஒரு ஓட்டு போட்டா அந்த ஒரு ஓட்டுக்கு சமமான மதிப்பு இருக்கணும். இப்ப தமிழ்நாட்டுல வந்து குறைந்த மக்கள் தொகை இருக்கிற ஒரு கான்ஸ்டியூன்சி இருக்குன்னா, உத்தரப்பிரதேசல அதிக மக்கள் தொகை இருக்கிற ஒரு கான்ஸ்டியூன்சி இருக்குன்னா, அதிக மக்கள் சேர்ந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்க மக்கள் தொகை அடிப்படையில தான் இந்த டீலிமிட்டேஷன் நடக்கும். அதான் நடக்கும், அதுதான் சட்டம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, யூபியில வந்து 2 கோடி பேர் ஒருத்தரை செலக்ட் பண்றாங்க, தமிழ்நாட்டுல 1 கோடி பேர் ஒருத்தரை செலக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 2 கோடிக்கு ஒருத்தர் 1 கோடிக்கு ஒருத்தர் ப்ரொபோர்ஷன் கரெக்டான அவங்க கேட்கறாங்க. நான் திருப்பி என்ன கேட்க வேண்டி இருக்குன்னா, 2 கோடி பேர் சேர்ந்து ஓட்டு போட்டா ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறோம். அதுல நீங்க ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டம் வைக்கிறீங்க. 30 பேர் ஓட்டு போட்டவன் 60 பேருக்கும் சேர்ந்துதான் தலைவர். அப்படிதான் வச்சிருக்கோம். அப்ப இந்த முறையை மாத்திரத்தை பத்தி பேசியிருக்கோமா? ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்புங்கிற மரியாதை இல்லைன்னா அதை பேசியிருக்கோமா? பேசல. அப்ப நீங்க வந்து மாநிலங்களுக்கு இடையில எப்படி இதை பேச முடியும்? வாக்காளருக்கு அதிகாரம் கொடுக்கறோம்னா வாக்குக்கு அதிகாரத்தை எப்படி கொடுப்பது? நீங்க சில நாடுகள் எடுத்துக்கங்க, ஈவன் பக்கத்துல இருக்கிற இலங்கை கூட ஒரு ஓட்டுக்கு வந்து அவங்க ப்ரெஃபரன்ஷியல் ஓட்டுங்கிற முறையை அவங்க கொடுக்குறாங்க. ப்ரெஃபரன்ஷியல் ஓட்டுனா அதாவது விகிதாச்சார பிரதித்துவம் வேற. நான் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலாம், 2வது இடத்துல இன்னொருத்தரை தேர்ந்தெடுக்கலாம். அதை வச்சு 50% மக்களுடைய விருப்பம் என்னன்னு முடிவு பண்ணி அது மூலமா தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி ஏதாவது பேசியிருக்கோங்க? சரி, எனக்கு பிடிக்கல ஒரு வேட்பாளரை, நான் சொன்னதை அவர் செய்யல, எனக்கு பார்ஷியலா நடந்துக்கிறாரு, நான் எல்லாருக்குமான வேட்பாளராக தான் ஒரு பிரதிநிதி வந்து எல்லாருக்குமானவரை செயல்படணும், செயல்படலை, திரும்ப பெற முடியுமா? அப்ப டெமோக்ரஸியில இந்த விவாதங்கள் எங்கேயுமே நடக்கல. எல்லாருக்கும் ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு வேணும்னு பொத்தாம்பொதுவா சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கான ஒட்டுமொத்த ரெப்ரசன்டேஷனை குறைச்சு யூபிக்கான ரெப்ரசன்டேஷன் அதிகப்படுத்துறது ஏதோ உத்தரப்பிரதேச மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி காட்டுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாடு முன்வைக்கிற மாதிரி மாநிலங்களுக்கு அதிக அதிகாரத்தை யூபிக்கும் கொடுங்க, தமிழ்நாட்டுக்கும் கொடுங்க. தமிழ்நாட்டு மக்கள் நல்லா தானே இருப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தன்னோட தேவை தமிழ்நாடு அரசு கிட்ட கேட்டுக்க போறாங்க. உத்தரப்பிரதேச மக்கள் தன்னோட தேவை உத்தரப்பிரதேச அரசு கிட்ட கேட்டுக்க போறாங்க. ஒன்றிய ஆட்சி தன்னோட கையில வச்சிருக்கிற அதிகாரங்களை பகிர்ந்து கொடுங்க. அதுதான் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க. அதை செய்யாம இருக்கிற அரசாங்கம் இதை மட்டும் செய்யுதுன்னா நோக்கம் மாநிலங்களை காலி பண்ணணும். ஏன்னா இந்தியா கூட்டணி மாதிரியான அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு, ஒரு சேலஞ்சு உருவாகும் போது அவங்களால அரசியல் சட்டத்தை திருத்தற மெஜாரிட்டி பெற முடியல. இந்த மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்க வந்து இந்த கட்சிகளை ஒழிப்போம், இந்த அமைப்பு முறையை ஒழிப்போம், இப்படி ஒரு கூட்டாட்சி சிஸ்டமே வராம பாத்துக்கோன்னு நினைக்கிறேன். இந்தியால இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையா ஆனா இப்படி மனநிலை இருக்கக்கூடிய கட்சியை தான் பெரும்பான்மை கொடுத்து தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்க வந்து நாங்க ஸ்டேட் ரைட்ஸ்க்காக பேசுற பெரும்பான்மைவாதம் ஜனநாயகம் அல்ல. பெரும்பான்மை மக்கள் ஒன்று சரின்னு நினைக்கிறாங்கிறதுக்காக நம்ம ஜனநாயகத்தில் அதை ஏற்றுக்க முடியாது. பெரும்பான்மைவாதம்ங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்கிறவங்க தான் சரியானவங்கன்னு நம்ம பேச முடியாது. ஜெயிக்கிறதெல்லாம் வந்து ஜனநாயகம் என்ன, மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண உரிமை இருக்குல்ல. அதுதான் சொல்ல வந்த. இந்திய ஜனநாயகத்திலேயே 30% ஓட்டு போறவர் 100% தலைமையாகிறார். உண்மையெல்லாம் ஒரு பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல, அதிகாரத்தை பெரும்பான்மையாக கைப்பற்றியவர். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. சோ நாம ரொம்ப நம்பிடக்கூடாது வெற்றி பெற்றவர் தான் நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்னு. வெற்றி பெற்றவர் நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறத உறுதிப்படுத்துறது அரசமைப்பு சட்டம். அரசமைப்பு சட்டத்தை வச்சுக்கிட்டு உங்களை ஜாதியா பிளவுபடுத்த முடியாது, மதமா பிளவுபடுத்த முடியாது, பாலினமா வேறுபடுத்த முடியாது. ஆனா அரசமைப்பு சட்டத்தையே திருத்துறதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணா அந்த ஆபத்தை தான் நம்ம எதிர்த்துட்டு இருக்கிறோம். சோ உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தின் காரணமா இப்ப இருக்கிற மெஜாரிட்டி ஆட்சிங்கிறது வந்து உங்களுக்கு பெரும்பான்மை ஆட்சியா மாறல, அது ஜனநாயக ஆட்சியா இருக்கு. இந்த சிஸ்டத்தை ஒழிச்சுட்டா இது பெரும்பான்மைவாதமா மாறும். ஹிந்தி பேசுறவங்க அதிகமா இருக்காங்க,
ஹிந்தி பேசுறவங்க தமிழ் மொழி மேல திணிக்க கூடாதுங்கிறது டெமோக்ராட்டிக்கான கேள்வி தானே. நீ ஹிந்தி பெரும்பான்மையா பேசிக்க. தமிழ் வந்து 8 கோடி, சரி தமிழை கூட விடுங்க, வெறும் 1 கோடி பேர் 2 கோடி பேர் பேசுற மொழி கூட இங்க இருக்கு. அந்த மொழியும் அட்டவணையில இருக்கு. அதுதானே இந்தியா. இது வந்து பெரும்பான்மை மக்கள் நினைச்சா முடிவு செய்ய முடியாது இல்ல. ஜனநாயகமா நினைச்சாதானே முடிவு பண்ண முடியும். சோ அதுதான் இங்க பேச வேண்டிய விஷயம். இப்ப இந்த சூழல்ல அதை பேச வேண்டிய டீலிமிட்டேஷன் பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கான ஏன்னா அதுக்கு முன்னாலதான் இந்தி திணிப்பு நடக்குது, அதுக்கு முன்னாலதான் நிதி மறுப்பு நடக்குது, அதுக்கு முன்னாலதான் வெள்ளத்துக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி மறுப்பு நடக்குது, கேரளாவுக்கு நடக்குது. அப்ப அதுக்கு முன்னாலதான் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அவங்க கேட்கிற நிதியெல்லாம் கொடுத்து கூட்டணிக்குள்ள வச்சுக்கிறது நடக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு அரசியல் காரணம் இருக்கு. மாநில உரிமை பின்னுக்கு போய் அரசியல் தேவை முன்னுக்கு வருது. சோ இங்க அரசியலை வந்து வெறும் ஸ்ட்ராட்டஜியா மாத்த பாக்குறாங்க. மக்களை வந்து வாக்களிக்கிறவங்களா ஒரு வாக்கு வங்கியா மாத்த பாக்குறாங்க. சோ மக்கள்கிட்ட கொள்கை விவாதமே நடக்கிறது இல்ல. எனவே இந்த நேரத்துல இது கொள்கை விவாதமாக, இன்னும் சொல்ல போனா 2026 தேர்தலுக்கு நம்ம டைம் இருக்குங்க. இப்ப ஆரம்பிச்சு பேச வேண்டிய முக்கியமான விஷயம் இது தேர்தல் பிரச்சனை அல்ல, இது நாட்டின் பிரச்சனை, மாநிலத்தின் பிரச்சனை. இல்ல இப்போ ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும், பாஜக ஒத்துக்க மாட்டாங்க, மற்ற எல்லா கட்சிகளும் ஒரு நிலைப்பாட்டுல இருந்து மாநில சட்டமன்றத்துல தீர்மானம்லாம் நிறைவேற்றினாலும் மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாமே இதே மாதிரி ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சாதானே இது நடக்காம போகும். என்ன வாய்ப்பு? தமிழ்நாட்டுல அனைத்து கட்சிகள்னு சொல்ற பல கட்சிகள் வேற நாட்டிலையும் வேற மாநிலத்திலையும் செயல்படுறவங்க தான். இன்னொன்னு, இந்த பிரச்சனையில அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவது என்பது தீர்வு என்னங்கிறது நோக்குது, வெறுமனே போராட்டத்துக்கு அழைப்பது அல்ல. இப்ப நீங்க இது ஒரு ஃபார்முலா, மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில தீர்மானிக்கிறது ஒரு ஃபார்முலா. பல நாடுகள்ல வேற ஃபார்முலா இருக்குன்னா எல்லா கட்சிகளுக்குள்ள ஒரு கன்சென்சஸ் வந்தா அந்த ஃபார்முலாவை கேட்டு போராட முடியும். அல்லது 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பை தள்ளி வைக்காம 25லயே கொடுங்கன்னு தீர்மானம் நிறைவேற்ற முடியும். இது எல்லாத்துக்கும் ஒரு கன்சென்சஸை எல்லா மாநிலத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். பல கட்சிகள் கருத்து என்ன சொல்றாங்கிறத பார்ப்போம். ஆனா இந்த கட்சிகளையெல்லாம் இணைக்கிறதுங்கிறது இது ஒரு அரசியல் பிரச்சனையோ ஒரு கூட்டணியோட பிரச்சனையோ இல்ல. ஒருவேளை அதிமுக வந்து நிக்குதுன்னு வைங்க, திமுக மாநில உரிமைகளுக்காக நாங்க நிப்போம், திமுக அதிமுக ரெண்டும் சேர்ந்து ஒரு விஷயத்த பேசினா தமிழ்நாட்டு அரசியல்ல அது ஒரு முக்கியமான ஒரு அடையாளமா மாறும்ல, ஒரு லேண்ட்மார்க்கா மாறும்ல. தமிழ்நாடு வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது, அப்படி எல்லா ஸ்டேட்ஸும் எடுக்க வேணாம் நினைக்கிறீங்க? இது வெறும் தென் மாநிலங்கள் பிரச்சனை அல்ல. உண்மையில நீங்க கணக்கு போட்டீங்கன்னா தென் மாநிலங்களுக்கு இது பிரச்சனை, வடகிழக்கு மாநிலங்களுக்கு இது பிரச்சனை, யூனியன் பிரதேசத்துக்கு இது பிரச்சனை, டெல்லிக்கு இது பிரச்சனை, ஜம்மு காஷ்மீருக்கு இது பிரச்சனை, பஞ்சாபுக்கு இது பிரச்சனை, எல்லா பக்கம் குறையும். வெறும் 4-5 மாநிலங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ப்ரொபோர்ஷனேட்டா அதிகரிக்க போகுது. அப்போ வளர்ச்சி என்பதை சாதித்த மாநிலங்கள் அவங்க வளர்ச்சிக்கு அபராதம் கட்டணுமாங்கிற கேள்வி இந்தியா முழுக்க எதிரொலிக்கும். மீண்டும் அந்த வடக்கு வாழ்கிறது தெற்கு இல்ல, இது வடக்கு தெற்குன்னு கூட மாறாது. இது வளர்ச்சியை சாதித்தவர்களுக்கு என்ன இன்சென்டிவ்ங்கிறத தான் கேட்கும். அதிகார பகிர்வுக்கு சரியான சூத்திரம் என்னங்கிற விவாதம் தான் வரும். இதை சரியான திசையில கொண்டு போனோம்னா உண்மையில வடக்கு தெற்குன்னு திருப்புறது வந்து பாஜகவுக்கு பலன் அளிக்கும். அதுக்கு நம்ம விடக்கூடாது. காங்கிரஸ் உட்பட பேச வேண்டியிருக்கும். பேசினாதான் இந்த பிரச்சனைல நியாயமான தீர்வு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம்.